Good morning to all. In the last class, we studied about Cheras, Cholas, Pandyas, and Pallavas. Now we are going to see about the feudal lords, administrative conditions, hospitality, economic conditions, conditions of event and festival. Now, see the feudal lords. Apart from the மூவேந்தர்கள், several feudal lords or குறுநில மன்னர்கள் also ruled over smaller lands. The most important among them were பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. ஸோ மூவேந்தர்கள் சேரா சோழஸ் அந்த கிங்ஸ் போல் ஸோ செவரல் ஃபியூடல் லார்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ செவரல் ஃபியூடல் லார்ட்ஸ் இஸ் ஆல்சோ ரூல்டு ஓவர் ஸ்மாலர் லேண்ட்ஸ். ஸோ இந்த சேரா சோழாஸ் பாண்டியஸ் ஆல்சோ ரூல்டு ஓவர் த பிக்கர் லேண்ட்ஸ் இஸ் பெரிய கண்ட்ரி வைஸ் அண்ட் திஸ் ஃபியூடல் லார்ட்ஸ் இஸ் ஆல்சோ ரூல்டு ஓவர் ஸ்மாலர் லேண்ட். ஸோ ஸ்மாலர் லேண்டஸ் தான் அவங்க என்ன பண்ணாங்க ரூல்டு பண்ணாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமங் தெம் வேர் பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. These kings were known for their generosity. Therefore, they were popularly called as கடையெழு வள்ளல்கள். These kings were known for their generosity. Generosity means the quality of being kind and generous. That means these kings all are character wise very good person and therefore they were popularly called as கடையெழு வள்ளல்கள். ஸோ யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாங்க ஸோ கொடுத்துருவாங்க. பேகன், பாரி, அதியமான், வல்வில் ஓரி, நெடுமுடிக்காரி. Try to answer. The first question is, who offered gooseberry to the poetess Avvai? See this picture. The gooseberry fruit யாருக்கு கொடுக்காங்க? ஸோ poetess அவ்வைக்கு யார் கொடுக்கா? அதியமான். ஸோ அதியமான் கொடுக்குறாரு. And one day he was presented with a very rare type of gooseberry. He was told that anyone whom eat the rarer food would be immortal. ஸோ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டனா அவங்களுக்கு வந்து immortal, that is no death. ஸோ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா அவங்களுக்கு இறப்பே இருக்காது. And the second question is, who put his shawl around the peacock? ஸோ பீகாக்கு யார் சால் வந்து கொடுத்தா? that is பேகன். Answer is பேகன். One day while பேகன் was on his park, he saw peacock shivering. ஸோ பார்க்கில் போகும்போது the peacock is shivering and he assumed that peacock was shivering due to the cold. ஸோ ரொம்ப கோல்டாக இருக்கிறனால இது shivering ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணுறாரு. அண்டு ஹீ கவர்டு த பீகாக் வித் த ஷால். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாரு? ஷாலால் கவர் பண்ணுறாரு. அண்ட் த கிங் ட்ரீட்டட் ஈவன் அனிமல்ஸ் அஸ் எ சைல்டு அண்டு டேக் கேர் ஆஃப் தம். ஸோ இந்த கிங் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸையும் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு? ட்ரீட்டட் ஈவன் அனிமல்ஸ் அஸ் எ சைல்டாக ட்ரீட் பண்ணுறாரு அண்டு டேக் கேர் ஆஃப் தம். ஸோ ஹூ வர் கடையெழு வள்ளல்கள்? த ஆன்சர் இஸ் பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. And next page, administrative conditions. அரசன் was specially called as கோன், வேந்தன், கொன்றவன், இறை by his people. Each dynasty had their own flag, symbol, scepter, sword, drum and வெண்கொன்ற கொடி. இந்த அரசன் ஸ்பெஷலாக அவர் பீப்புள் வந்து ஸ்பெஷலாக எப்படி சொல்லுவாங்கன்னா கால்ட் அஸ் கோன், வேந்தன், கொன்றவன், இறை. நெக்ஸ்ட்டு ஈச் டைனஸ்டி ஹேட் தியர் ஓன் ஃப்ளாக், சிம்பிள், ஸ்கெப்டர், ஸ்குவாட். So each dynasty had a dynasty means is a line of hereditary rulers of a country. ஸோ அந்த கண்ட்ரியோட கிங் வைஸ் இந்த ஹெரிட்டரி மீன்ஸ் பரம்பரை. ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வைஸ் வந்து
கிங்ஸாக இருப்பாங்க அப்படி தானே. ஸோ அப்போது அவங்களுக்குன்னு ஸோ ஐடென்டிட்டி, ஸோ ஓன் ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ ஓன் ஃப்ளாக், சிம்பிள், ஸ்கிரிப்டர், ஸ்வார்டு. ஸோ ஸ்வார்டு மீன்ஸ் a weapon with a long metal blade, and drum is a instrument, a percussion instrument sounded by being with struck with stick or the hands. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ ட்ரம்மில் என்ன பண்ணுவாங்க, சவுண்டாக அடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெங்கொன்ற குடை. வெங்கொன்ற குடை means the white umbrella of victory, one of the ensign of royalty. That is the winning kudai. The kings, next topic. The kings were not only efficient warriors, but they were scholars too. Kingship become the hereditary. The first son became the ruler. The kings greatly cared for the people of their country. The kings is a efficient warriors மட்டும் இல்லை, that is scholars, so well educated kings. And the kingship become a hereditary. So kingship become a hereditary. The first son become the ruler. The kingஸோட first son தான் நெக்ஸ்ட் அரசர், அடுத்த அரசராக இருப்பார். The first son become the ruler. The kings greatly cared for the people of their country. ஸோ the king வந்து ஸோ கண்ட்ரியில் உள்ள பீப்புளை என்ன பண்ணுவாங்க, நல்லா கேரிங்காக ஸோ பார்த்துப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ விருந்தோம்பல். Hospitality occupied a significant place in Sangam period. Even though it is Amirdam, it was considered to be a sin if the guest is kept outside home. Hospitality occupies an important role. So Sangam period la the hospitality is very important role, even though it is Amirdam. So இதை என்ன சொல்கிறோம், அமிர்தம். Abhidha means it is sweet, and it was considered to be a sin if the guest is kept outside home. ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியே ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும், வீட்டுக்கு உள்ளே இது பண்ணி அவங்கள நல்லா பார்த்துக்கணும். பட் அதை விட்டுட்டு நம்ம வந்து வெளியே, ஸோ இஃப் த கெஸ்ட் இஸ் கீப்ட் அவுட் சைடு ஹோம், நம்ம வெளியே அவங்கள இது பண்ணியிருந்தோன்னா இட்ஸ் கன்சிடர் டு பி அ சின். ஸோ இது வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின் மீன்ஸ் தமிழில் பாவம். and next is காக்கை பாடினியார், a poet, got his name for praising a crow for informing the arrival of a guest. புறநானூறு describe hospitality as one of the important duties of the Tamils. ஸோ இந்த காக்கை பாடினியார், a poet, got his name for praising a crow for informing the arrival of a guest. ஸோ வீட்டுக்கு ஸோ கெஸ்ட் யாராவது வராங்கன்னா, ஸோ க்ரோ ஃபார் இன்ஃபார்மிங் த அரைவல் ஆஃப் எ கெஸ்ட். ஸோ காகம் வந்து என்ன பண்ணும், இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறதை என்ன சொல்ல, ப்ரைஸிங் எ. ஸோ காகத்தை புகழ்ந்து ஒரு பொயட் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அவர் ஹி காட் த நேம். ஸோ அதனால் காக்கை பாடினியார் அவருக்கு பேர் என்னவாச்சு, ஸோ க்ரோவை ப்ரைஸிங் பண்ணி பொயட் வந்து பொயட் ரைட் பண்ணனால ஸோ அவர் ஹி காட் இஸ் நேம் இஸ் காக்கை பாடினியார். அவருக்கு பேர் வந்து காக்கை பாடினியார்னு வந்துட்டு. அண்டு புறநானூறு describes hospitality as one of the important duties of Tamils. ஸோ புறநானூறு என்ன சொல்லுது, describe that the hospitality ஸோ one of the important, so very important duties of Tamils. ஸோ தமிழன்ஸோட ஸோ important duties is hospitality. And next topic is economic conditions. Various arts and crafts flourished during the Sangam age. People lived happily due to the development in economy. That is next topic is economic conditions. Various arts and craft. So various art and craft means flourished during the Sangam age. Flourished means very
well developed and people lived happily. ஸோ people எப்படி இருக்காங்க, ஸோ எப்படி வாழ்கிறாங்க, ஸோ very happily and due to the development in economy. ஸோ economic conditions well developed இருக்கிறனால the people is also happy. Next, paddy and sugarcane were the most important crops cultivated. Besides these, வரகு,